ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் ஃபேமிலி டைரி. இது நம்ம யூடியூப் சேனலில் போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்காக ஊருக்கு கிளம்பியிருந்தோம். ஸோ அந்த விழாக்கு தான் லாங்காக போட போகிறோம். எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எங்கள் கிராமத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெம்போவில் எல்லாருமே கிளம்பிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் கிளம்புவோம். ஏன்னா அப்போ தான் வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக எங்கள் எல்லாத்து கூட பேசிட்டு அவங்க கூடலாம் பேசிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி போகிறது ரொம்ப பிடிக்கும். போகிற வழியிலலாம் இருக்கிற காருக்கு இதுக்கெல்லாம் டாட்டா காமிச்சிட்டே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் காற்று அதெல்லாம் ரசிச்சுட்டே வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ராவல்லாம் பண்ணி ஒரு வழியாக எங்கள் கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பூஜைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் போனதும் சாமி கும்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருந்தது. அப்படி வீட்டுக்கு மேலே இருக்க அந்த மரத்துக்கிட்ட சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட காட்டுக்கு வந்துட்டோம். காட்டில் ஏற்கனவே இந்த கரும்பு கட்டி பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆடு மாடு எல்லாத்துக்குமே கலர் பொடி பூசி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். குட்டி பசங்க எல்லாருமே இந்த மாதிரி ஜாலியாக பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கல் பானை அப்புறம் அந்த ஆடு மாடு அதெல்லாம் இருந்ததை சுற்றி ஒரு 3 ரவுண்ட் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் கொழுந்தனார் எல்லாருமே நீங்களும் வாங்க அப்படின்னு எங்களையும் கூப்பிட்டுட்டு போய் அப்புறம் எங்களையும் கூப்பிட்டு ஒரு 2-3 ரவுண்டு சுற்ற வச்சாங்க. பொங்கல்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே சுற்றி முடிச்சுட்டு வந்து எல்லாத்துக்குமே அப்படியே தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்த்தம்லாம் தெளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கற்பூரம்லாம் ஏற்றி ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி அந்த இடத்துலையே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்தோடனே திருநீர் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அப்புறம் பொங்கல் அந்த பிரசாதம் கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதை எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி மாடு அப்புறம் ஆடு அதுக்கு எல்லாமே எங்கள் மாமா எடுத்துகிட்டு போய் பிரசாதத்தை ஊட்டி விட்டாங்க. கண்ணுக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை சாப்பிட்டுட்ருக்குன்னு பார்க்கவே நல்லா இருந்தது. இப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இப்படி நாங்கள் எல்லாருமே போய் செலிப்ரேட் பண்ணோம். வர எங்கள் பொங்கலை நல்லபடியாக காட்டில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு எடுத்து முடித்தோம். அப்புறம் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகிறோம். அன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இருந்தது. நீங்களும் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.